இன்றைக்கி ஏற்கனவே ஒரு ராசிக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். இன்றைக்கி வந்து உலக வைரஸு, உலக பாக்டீரியா, உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் மருத்துவர்கிட்ட போகணுன்னு நினச்சா அது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அடுத்து டிப்ரெஷன் தான். இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுமாதிரி டிப்ரெஷன், இந்த 2 விஷயத்தை வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும். மனசு ரொம்ப வீக் ஆகிடும். சில பேர் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பா, அப்படியே இப்படி ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா தானாக பேசுவாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு யோசனை இருந்துட்டுருக்கும், முந்தி இருந்து தெளிவு இருக்காது. என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு, பயம். இதுக்கு என்ன? அதனால தான் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இதை வந்து வச்சுருக்காங்க. ராகு கால பூஜை, துர்கை வழிபாடு. இதுக்கு உண்டான பரிகாரம் நான் சொல்கிறேன். சந்திரன் தான் மனோகாரகர். சந்திரன் கூட எந்த பிளானட் சம்மந்தப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். சந்திரன் வந்து ஒரு ஸ்படிக கல்லுக்கு பின்னாடி ரெட்டு வச்சிங்கன்னா ரெட் ஆகும், பிளாக் வச்சா பிளாக்காக மாறும். அந்த மாதிரி தான் சந்திரன். சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திரன் இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சம்மந்தப்படுறது அல்லது இப்போ தசா புத்தியில் சம்மந்தப்படும் போது, கோச்சாரத்தில் சம்மந்தப்படும் போது கூட நமக்கு இந்த ப்ராப்ளங்கள்லாம் வரும். இதுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி பார்த்துட்டிங்கன்னா துர்காம்பாளுக்கு 2 தீபம் போடணும். துர்கா சூக்தம்னு இருக்கும், அந்த சூக்தத்தை கேட்குறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மகிஷாசுர மர்தினியோட ஐங்கிரி நந்தினி நந்தித்த மேதினி இதை கேட்குறது ரொம்ப விசேஷம். துர்காம்பாளுடைய அஷ்டோத்திரம் ஸ்லோகங்கள்லாம் கேட்குறது ரொம்ப நல்லது. இது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ரொம்ப என்னால் முடியும்னு சொல்லவா துர்கா ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், மனசில் ஒரு பெரிய நிம்மதி வரும். முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாங்க, மனசில் ஒரு பெரிய பாரம் குறையும்.